வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, சமீபத்தில் வந்து லக்னத்தை எப்படி உறுதிப்படுத்துவது அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்தோமா. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் லக்னத்தை எப்படி உறுதிப்படுத்துவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனை ஒட்டி வந்த ஒரு ஜாதகம், ஓகேங்களா. லாஸ்ட் வீக்கில் வந்துச்சு, நான் எடுத்து வச்சேன். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண முடியல. ஸோ அதில் இந்த ஜாதகம், சரி நேரடியாக ஜாதகத்துக்கு போயிடலாம். எப்படி இந்த லக்னத்தை உறுதிப்படுத்திக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. சரி, ஜாதக கட்டம் வந்தாச்சு. சரி, ஜாதக கட்டத்தில் 17 மே 1993 3:13 PM மலேசியாவில் பிறந்த ஜாதகம் தான், ஓகேங்களா. கேள்னு வச்சுக்கோங்க. பார்க்கும்போது அருமையான ஜாதகம். லக்னத்தில் குரு திக்பலம், இவர் சுக்கிரன் உச்சமாக இருக்காரு, சந்திரனோட சேர்ந்திருக்காரு. ராசி லக்னத்தின் அடிப்படையில் ராசியிலையும் லக்னத்திலையும் சுபர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சரிங்களா. ஜாதகத்துல லக்னாதிபதி குரு பார்த்த ஒரு பலமான ஜாதகம் அப்படின்னு வந்துடும். சரி, இந்த அமைப்புகள்ல எடுத்தனே முதல் கேள்வி நான் கேட்டேன், இந்த ஜாதகத்தை பத்தின உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு தெரியல. நான் கேட்ட முதல் கேள்வி, இன்னும் திருமணம் நடக்கலையா, இன்னும் திருமண வாழ்க்கைக்குள்ள போகலையா? முதல் கேள்வி. இல்லைங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? குரு சுக்கிரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டா 34 வயசுக்கு மேலே தானே திருமண வாழ்க்கையே, அந்த 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 சுமூகமான வாழ்க்கையே அதுக்கு பிறகு தானே இருக்கும், குழந்தை அதுக்கு பிறகு தானே இருக்கும் அப்படின்றதுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இதுதான் முதல் 1வது பலன். 2வது, பேசிக்கிட்டே இருக்கும் போது நான் லக்னத்தை கவனிக்கிறேன். லக்னம் சரியா 1 டிகிரி இருக்குது, ஓகேங்களா. லக்னம் 0 டிகிரியில் இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து இதுதான் குழப்பம் சந்தேகப்படுவோம்ல. உடனே எனக்கு குழப்பம் வந்துருச்சு. குழப்பம் வந்தோடனே நான் அவங்ககிட்ட சில கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். அவங்க கேட்கக்கூட சில விஷயங்கள்லாம், இல்லையே எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்க வாய்ப்பு இருக்கேன்னு, நான் அரசியலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட்டும் வரும், ஒரு மாதிரியான விஷயமும் வரும். அதையும் விளக்குறேன். சரி, இந்த மாதிரி சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு 10 நிமிடம் பின்னாடி போட்டுக்கிட்டேன். 10 நிமிடம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நான் ஒரு 10 நிமிடம் பின்னாடி போட்டுக்கிட்டேன். சரி, இந்த அமைப்பில் ஒரு 3:9 போட்டுக்கோங்க. அவங்க கொடுத்தது 3:13 நினைக்கிறேன். 3:9 அப்படின்னு போட்டுக்கிட்டா சிம்ம லக்னமா வருது. ஓகே, ஏன் இவங்க அரசியல்வாதி, அரசியல் இருக்கிறேன் அப்படின்னு உடனே நான் லக்னத்தை திருப்பி போட்டேன்னா 2 மிக முக்கிய காரணங்கள். அரசாங்கத்துல இருக்கணும், அரசியல்ல இருக்கணும், இன்னொருத்தரை ரூல் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாலே சிம்மத்தின் இயல்புங்க அது, ஓகேங்களா. அது சிம்மம் தான். இன்னொருத்தர் ஆட்சி செய்யணும், இன்னொருத்தர் மேல அதிகாரத்தை செலுத்தணும், ஆர்டர் போடணும் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் எல்லாம் சிம்மம் தான் கொடுப்பாரு. அதற்கு அடுத்தது சிம்மாதிபதி திக்பலமா இருக்காரு. ஆனா இது அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு இந்த லக்னம் மேல டவுட்டா இருக்கேன்னு சில கன்ஃபர்மேஷன் நான் பண்ண அப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு அரசியல்ல ஆர்வம் இருக்கு அப்படின்னாங்க. அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், அரசியல்ல மிகப்பெரிய உயரத்தை உங்களால எட்ட முடியாது. ஏன்? சனி திக்பலமாகி லக்னத்தை தொடர்பு கொண்டாலும் சிம்மத்தை சனி தொடர்பு கொள்ளக்கூடாது. உங்களுடைய அதிகார அமைப்பு உயர்வு குறையும் இந்த இடத்துல. அதே நேரத்துல சூரியன் திக்பலம், அதிகாரம் இருக்கும். அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், மந்திரியாக வேண்டிய இடத்துல வைபி ஆவீங்க அப்படின்னு. அதாவது குறைந்தபட்ச அதிகார நிலை இருக்கும். இந்த வைபினா கவுன்சிலர் மாதிரி வரும், ஓகேங்களா. அது யூடியூப் தானே பண்றோம். கவுன்சிலர் மாதிரியான அமைப்புகள்ல மந்திரி ஆக மாட்டீங்க, ஆனா கவுன்சிலர் மாதிரியான அமைப்பு அதுக்கு கீழ்த்தரத்துல மாநிலத்துக்கு உட்பட்ட, ஓகேங்களா. ஏன்னா இங்க மலேசியால ஒரே தமிழ்நாடை விட சின்ன நாடு மலேசியா, ஓகேங்களா. அதனோட அடிப்படையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாநிலம் அப்படின்றது ஒரு நாட்டின் அடிப்படையில தான் வரும். பிரதமர் தான் எல்லா மாநிலத்தையும் ரூல் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள்ல அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட மாதிரியான அமைப்புகளுக்கு ஒரு தலைமை இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட பேசினோம், எல்லாம் இது பண்ணோம். அடுத்து திருமணம் சார்ந்த அமைப்பு எப்போன்ற விஷயங்கள்லாம் பேசணும். அதுக்குள்ள நம்ம வரல. ஆனால் இங்க நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த ஜாதகம் ஏன் இதை எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஜாதகம் லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன் இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல. இதே கன்னி லக்னமாக இருந்தா, கன்னி லக்னமாக இருந்தா இந்த அமைப்புகள்ல இன்னும் சில தாமதமான அமைப்பு. இப்ப சுக்கிர தசை அவங்களுக்கு அவ்வளவு சாதகமான தசை கிடையாது. ஆனா சுக்கிரனும் சூரியனும் குருவின் தொடர்புல, உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய லக்னாதிபதி, திக்பலமாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி, சுபத்துவமாக சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி என்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய உன்னத அமைப்பு. இங்க என்ன இருக்கும், நான் சில பர்சனலான விஷயங்கள்லாம் சொன்னேன். சொல்லிட்ட பிறகு லக்ஸரியான வாழ்க்கை வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகள் சொன்னேன். இப்ப மீன ராசியாக இருக்கிறாங்க, 7 சனி அமைப்பு, இதெல்லாம் பார்த்து சொன்னோமா. லக்னத்தை இப்படிதாங்க உறுதிப்படுத்திக்கிறேன்.
சமீப காலமாக இந்த லக்னத்தை கன்ஃபார்ம் பண்றது எப்படி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் பேசுறோம்ல, அதுல அமைப்புகள்ல தசாபுத்தி அமைப்புகளுக்குள்ள போக வேண்டாம். ஓகேங்களா? இதுல என்ன, லக்னத்தை உறுதிப்படுத்துறது எப்படி, அவங்களுக்குள்ள இயல்பான சில குணங்கள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில தன்மைகள் இருக்கும், ஒரு ரூடான தன்மை இருக்கும். யாருக்கு? சிம்ம லக்னம்னா. விருச்சக லக்னம்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு செயல்படுறது, சிம்மம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவங்க. அந்த மாதிரியான சில அமைப்புகள்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு லக்ன குணங்களை இயல்பாக புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல ஏன் அவங்க மிகப்பெரிய உயர்வை எட்ட முடியாது? லக்னத்தை சனி பார்க்க கூடாது. இந்த சனி எதிரில் இல்லைன்னா இவங்க மிகப்பெரிய அரசாங்கத்துல அரசியல்ல மினிஸ்டர் மாதிரியான பெரிய அமைப்புகள்ல போயிருப்பாங்க. ஏன்னா இந்த நாட்டோட கோட்டா சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல, நம்ம பிரதமர் ஆக முடியாது. ஏன்னா இங்க வந்து இந்த நாட்டுக்காரங்க மட்டும்தான் பிரதமர் ஆக முடியும். ஸோ அதனோட அடிப்படையில இங்க ஒரு மினிஸ்டரா நம்மளால ஆக முடியும். இந்த ஜாதகத்துல 7ஆம் இடத்துல சனி இல்லைன்னா. ஆனா திக்பலமா இருக்காரு ஐயா, ஆட்சி திக்பலம் ஒரே நேரத்துல அது ஒரு மாதிரி கெடுக்குங்க. ஓகேங்களா? ஆட்சி 2 ஸ்தான பலம் ஒரே நேரத்துல ஒரு பிளானட் கிடைக்கக்கூடாது. அசுப பாபம் இருக்கு. ஓகேங்களா? பாபம் இருக்கு. அதுலயும் இவரு மோசமான 6ஆம் அதிபதி. அப்ப என்ன பண்ணுவாரு? திக்பலம்ன்றது ஒரு பலம். அதே நேரத்துல அவருக்கு எந்த சுபர் அமைப்பும் இல்லை, அம்சத்துல கூட பெருசா சாதகமான ஒரு நிலை இல்லை. ஆனால் கெடுதல்களை பண்ண மாட்டார். ஏன்? அவரு இங்க ஓகே, ஏன் லக்னம் பழுதானாலும் லக்னாதிபதி திக்பலமாக உச்சனின் வீட்டில் குருவின் பார்வையிலன்னு சொல்லி அடுத்தடுத்து அதிகமான பல அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம்ன்றதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய, இருக்கிற இடத்துல ஒரு மாதிரியான புகழான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அத்தனை தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு வந்துடும். சரிங்களா? இது லக்ன சந்தியை பார்க்கறதுக்காக மட்டும்தான். ஓகே, வேறொரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.